இன்னைக்கு நம்ம வீட்டில் இட்லி பொடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல உளுத்தம்பருப்பு ஒரு கப் இதில் எடுத்தாச்சு. நல்ல செவக்க வறுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்புமே இதில் வந்து அரை கப் எடுத்துக்கிட்டோம். அரை கப் எடுத்துக்கிட்டு அதையும் நல்ல செவக்க வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு அதையும் நல்ல செவக்க வறுத்தாச்சு. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா பாசிப்பயிறு எடுத்தோம். அதையும் நல்ல செவக்க வறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இதுல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு 25 கார மிளகா, அப்புறம் அதோட ஒரு வேடிங் மிளகா ஒரு 10 எடுத்துக்கிட்டேன். வேடிங் மிளகா போட்டால் நல்லா இருக்கும், கேஸ்ட்ரிக் வராது, அதுக்காக தான். அப்புறம் கருப்பு எள்ளையும் நல்லா படப்படன் வெடிக்கிற அளவுக்கு வறுத்தாச்சு. படப்படன் வெடிக்கணும், ஆனா கருகிடக்கூடாது. அரை ஸ்பூன் மல்லியை ஃபர்ஸ்ட் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வாசம் வரும்போது அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா வெந்தயம் எடுத்துக்கிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் கமகமன்னு வறுத்துக்கிட்டேன். ஆனா கருகி போயிடக்கூடாது, கரெக்டா வாசம் வரும்போது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி நல்ல கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு நல்லா சத்தம் வரணும், வறுக்கும் போது சத்தம் வரணும், மெதுவாக வறுத்துக்கணும். நல்ல கரகரன்னு சத்தம் வரும்போது நீ கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொடியும். அந்த டைம்ல வந்து எடுத்துக்கணும். எல்லாமே மெதுவாக வறுக்கணும், அர்ஜென்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் கொப்பரைக்காய், ஒரு சின்ன கொப்பரைக்காய் தான், அது சின்ன சின்ன பொடி பொடியாக பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கடலையும் நல்லா கரெக்டா வறுத்தி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 20 பல்லு பூண்டை நல்லா வறுத்து எடுத்து எண்ணெயில போட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ரொம்ப நாள் இருக்கும், கெடாது. நல்லெண்ணெய் 20 பல்லு பூண்டை நல்லா வறுத்துக்கிட்டேன். அதோட கொஞ்சமா புளி போட்டிருக்கேன். ஏன்னா புளி மிளகா எல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட வறுத்துக்கிட்டு நல்லா ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிட்டா அதையும் நல்லா வறுத்து வச்சிருக்கேன். இப்ப கடைசியில நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்குவேன். இப்ப வறுத்து வச்சிருக்கிற இந்த சக்கரை இல்ல வெல்லம். இப்ப பூண்டு நல்லா வறுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு புளி, அதோட அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். இதோட இந்த வறுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகாயை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் பருப்பு போட்டுக்கிட்டு அப்புறம் கடலை, மற்ற இந்த ஜாமான்கள், கடைசியில கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இப்ப அரைக்க போறேன். அம்மா அரைக்கிறேன்னு வெளியில போயிட்டு என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? மிக்ஸில கொஞ்சம் போல தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு, நீட்டா வெயில காய வச்சு போட்டு தொடச்சிட்டு வெயில காய வச்சுட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. அப்பனா நம்ம ஊர்ல தான் 1.5 மாசமா மழை அடிச்சிட்டு இருக்குல்ல.